வணக்கம், நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம். வறுத்து ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ஒரு பொடி. இது கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. அது டக்குன்னு கருகாமல் இருக்க விட்டுட்டு, அது கொஞ்சம் சூடானோன்னா கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம், ஜீரகம், நீட்ட மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரொம்ப செவக்காமல் பொறுமையாக வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா மேலே கருப்பாயிடும், உள்ளெல்லாம் ரோஸ்ட் ஆகாது. அதனால் கரெக்டாக அது பொறுமையாக வறுத்திங்கன்னா அது நல்லா ப்ரௌன் ஆகி இதுதான் உங்களோட சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். தேங்காயை அந்த கடாய் இருக்க சூட்லேயே தேங்காயும் மிளகாயும் சும்மா போட்டு இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும். அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் அந்த ட்ரை கோகோனட் ஆட்டம் ஆகிடும். கடாயில் இருக்க சூட்லேயே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா இது ஆடுறப்ப இந்த தேங்காய் அப்படியே நல்லா ட்ரை கோகோனட் மாரி இதாக இருக்கும். அதை எடுத்து ஒரு பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. பருப்பை மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானோன்னே கடுகு, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னே தக்காளி, லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வதங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ்க்கு. அதை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வதங்கிடுச்சு தக்காளி, லைட்டாக மேஷ் பண்ணியும் விட்டுக்கலாம், அதை அப்படியே மேஷ் ஆகாமல் இருக்கிறப்ப. இப்போ புளி தண்ணியை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தேவையான தண்ணி. காய் சேர்க்குறீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வேக வச்சு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் டிஃபன் சாம்பார்னால் வெறும் தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டு இந்த பொடியை போட்டு அந்த தனியாக ஓட சாப்பிட்றது தான் இதாக இருக்கும். இந்த பொடியையும் போட்டு பருப்பையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருங்காயம், உப்பு தேவையான அளவு இப்போ தான் சேர்க்குறேன். அப்போ தக்காளி வதக்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்தேன். அப்படியே போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பச்சை வெங்காயத்தை மிக்சியில் பல்ஸ் மோடில் ஓட்டி அதை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக 2 செகண்டு 3 செகண்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கொதியை விட்டு இறக்குனீங்கன்னா சாம்பார் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான், டிஃபன் சாம்பார் ரெடி. இட்லி, தோசை எது கூட வேணால் சாப்பிட்லாம். உங்களுக்கு காரம் வேணால் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மிளகாய் இதுக்கு தகுந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மற்றபடி அவ்வளோதான். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்து இருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.